Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா past perfect continuous tenseல negative sentences பத்தி பார்க்க போறோம். So நம்ம previous வீடியோல positive sentence பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல negative sentence பத்தி பார்க்கலாம். Past perfect continuous tenseனா first என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு செயல் தொடர்ச்சியா ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னாலோ அப்படி இல்ல அந்த செயல் ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு நம்மளால நம்ப பெற்றாலோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? எதிர்மறையான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல டைம் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார், சின்ஸ், பிஃபோர் இந்த மூணுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நமக்கு கொஞ்சம் கூட கன்ஃபியூஷனே ஆகாது. சப்ஜெக்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதாவது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் சிங்குலர், ப்ளூரல் இந்த மாதிரி எது வந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை எழுதிடணும். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன யூஸ் பண்ணணும்? ஹேட். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால ஹேடுக்கு அப்புறமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நாட் போடணும். என்ன போடணும்? நாட். அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? பீன். அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். சோ அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது மீதம் இருக்க வாக்கியங்களோ வார்த்தைகளோ எழுதிட்டு இந்த சென்டென்சஸ் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்டுடைய கண்டினியூஸா ஹேட் அப்படின்னு எழுதிட்டு நாட் போட்டுட்டு அப்புறமா பீன் அப்படின்ற வேர்டு எழுதிட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இப்ப வெர்போ நமக்கு எப்படி வரணும்னா எந்த ஃபார்ம்ல, இப்போ பிளே அப்படின்னா பிளேயிங் எழுதணும். ஓகேவா? ஸ்விம் அப்படின்னா ஸ்விம்மிங், ஈட் அப்படின்னா ஈட்டிங், ரன் அப்படின்னா ரன்னிங். ஸோ இந்த மாதிரி நமக்கு வெர்போட நீங்க ஐஎன்ஜி மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். அதுக்கப்புறமா ரிமைனிங் சென்டென்சஸ் எழுதிட்டு இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. இதுல இருந்து இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் சின்ன சின்ன வேர்ட்ஸா தான் எழுதியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய சென்டென்சஸ்க்கு போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நான் ஒரு வாரமாக திட்டத்தில் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இங்க நமக்கு டைம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ கண்டிப்பா நமக்கு இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். வேலை செய்யவில்லை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் அது. சோ இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? சோ ஸ்ட்ரக்சர் நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்னதீங்க? நான். அப்போ ஐ ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஹேட் நாட் பீன் எழுதணும். இந்த இடத்துல நீங்க கவனிக்கப்பட வேண்டியது என்னதுன்னா ஹேட் பீனுக்கு அப்புறம் நாட் போடக்கூடாது. ஹேட் எழுதிட்டு நாட் போட்டுட்டு அப்புறம் தான் பீன் போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹேட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நாட் போட்டுட்டு அப்புறமா பீன் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இங்க என்ன வெர்பு? நமக்கு வேலை செய்யவில்லை அப்படின்றதுதான் வெர்பு. கரெக்டா? வேலை அப்படின்றத வெர்பு. ஸோ நம்ம இங்க என்ன ஃபர்ஸ்டோ செகண்டோ தேர்டோ ஃபார்மோ நம்ம எழுத தேவையில்லை. என்ன வெர்பு வந்திருக்கோ அதோட ஐஎன்ஜி மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். இங்க என்ன வெர்பு வந்திருக்கு? நமக்கு வேலை அப்படின்றதுதான் வெர்பு. கரெக்டா? அப்போ என்ன எழுதணும்? ஒர்க். வேலைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒர்க் அப்படின்றத சொல்லுவோம். சோ இங்க ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா ஒர்க்கிங். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒர்க்
வெர்பு அப்படின்றதுனால ஐஎன்ஜி சேர்த்து ஒர்க்கிங் அப்படின்னு எழுதிட்டோம். இப்ப பாருங்க, ஐ ஹேட் நாட் பீன் ஒர்க்கிங். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல நம்ம அப்படியே வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ரிமைனிங் சென்டென்சஸ் வந்து நம்ம அப்படியே வந்து எழுதிடலாம். ஸோ இங்க என்ன இருக்கு மிச்சம், நான் எழுதிட்டோம், வேலை செய்யவில்லை அப்படின்றது எழுதியிருக்கோம். மிச்சம் இருக்கிறது ஒரு வாரமாக திட்டத்தில் அப்படின்றது தான் மிச்சம் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் நாட் பீன் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். ஓகேவா? ஆன் த ப்ராஜெக்ட். ப்ரிபோசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஃபார், சின்ஸ், பிஃபோர் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இங்க என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக, அப்போ ஃபார் அ வீக் அப்படின்னு தான் எழுதணும். என்ன எழுதணும்? ஃபார் அ வீக். அவ்வளவுதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு சென்டென்சஸ். எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. I had not been working on the project for a week. எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் காலை முதல் கிரிக்கெட் விளையாடவில்லை. அவர்கள் காலை முதல் கிரிக்கெட் விளையாடவில்லை. இங்கவும் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. காலை முதல் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது இங்க நமக்கு? அவர்கள். அப்ப என்ன எழுதுவோம்? தே அப்படின்றதான் எழுதுவோம். கரெக்டா? சோ தே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? இந்த had not been அப்படின்றத அப்படியே வந்து எழுதிடலாம். ஓகேவா? சோ had not been. அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். இங்க என்ன வெர்பு நமக்கு? விளையாடவில்லை அப்படின்றதுதான் வெர்பு. கரெக்டா? அப்ப என்ன எழுதணும்? பிளேயிங். பிளேன்னு எழுதக்கூடாது, வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறதுனால பிளேயிங் அப்படின்னு தான் எழுதணும். They had not been playing. மிச்சம் என்ன சென்டென்ஸ் இருக்கோ நம்ம அதை அப்படியே எழுதிடலாம். கரெக்டா? இங்க என்ன இருக்கு? காலை முதல் கிரிக்கெட் அப்படின்றது தான் இருக்கு. அப்போ they had not been playing cricket since morning. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த கிரிக்கெட்ன்றதை எழுதிட போறோம். நெக்ஸ்ட் நம்ம காலை முதல் அப்படின்னு வந்திருக்கு. சோ இங்க நம்ம யூஸ் பண்ற போற ப்ரிபோசிஷன் வந்து since. ஓகேவா? since morning. since morning. பண்ணுங்க. they had not been playing cricket since morning. எவ்வளவு ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த இயந்திரம் கடந்த இரவு முதல் வேலை செய்யவில்லை. அந்த இயந்திரம் கடந்த இரவு முதல் வேலை செய்யவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் எழுத போறோம். இங்க என்ன சப்ஜெக்ட்? இயந்திரம் அப்படின்றது சப்ஜெக்ட். சோ த மிஷின். என்ன எழுதணும்? த மிஷின். அதுக்கப்புறம் என்ன எழுத போறோம்? had not been. had been not ன்னு போடக்கூடாது, had not been. so had not been அப்படியே வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இங்க வெர்பு என்னது? வேலை செய்யவில்லை அப்படின்றது தான் வெர்பு. கரெக்டா? சோ ஒர்க் பிளஸ் ஐஎன்ஜி, அப்போ ஒர்க்கிங். ரிமைனிங் சென்டென்சஸ் வந்து நம்ம அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? கடந்த இரவு முதல் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. சோ நம்ம என்ன எழுதணும்? சின்ஸ் நைட். அவ்வளவுதான். சின்ஸ் லாஸ்ட் நைட். ஏன்னா கடந்த இரவு முதல் அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டா? அப்போ சின்ஸ் லாஸ்ட் நைட். இப்போ இதை ரீட் பண்ணுங்க. The machine had not been working since last night. So இது வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த சென்டென்சஸ் வந்து மாத்துறதுக்கு. இப்போ அகைன் வந்து நம்ம இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே வந்து இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே வந்து ஒவ்வொரு டைப்ல தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார் வச்சு பார்த்தோம், சின்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ இதுல வந்து பிஃபோர் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க,
நான் சென்னைக்கு செல்லும் முன் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து மறைமுகமா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன் அப்படின்றது தான். ஸோ முன் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு என்னது பிஃபோர். ஸோ அது வந்து கண்டிப்பா பாஸ்ட்ல தான் நம்ம வந்து முன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத, இதுவுமே இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன எழுதுவோம்? ஐ. நெக்ஸ்ட் had not been அப்படின்றத அப்படியே எழுத போறோம். எந்த விதமான சேஞ்சும் பண்ண தேவையில்லை. had not been. வெர்பு எழுத போறோம். வெர்பு என்னதுங்க? கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுதான் வெர்பு. சோ கற்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா லேர்னிங். I had not been learning. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் சென்டென்ஸ் அல்லது ரெஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? சென்னைக்கு செல்லும் முன் ஆங்கிலம் அப்படின்றது இருக்கு. ஸோ I had not been learning to English before moving to Chennai. ஓகேவா? ஸோ லேர்னிங்க்கு அப்புறம் என்ன எழுதணும்? ஆங்கிலம். I had not been learning to English முன் அப்படின்றது வந்து அதுக்கு அடுத்தமா எழுதணும். பிஃபோர் சென்னைக்கு செல்லும், அப்போ பிஃபோர் மூவிங் டு சென்னை. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. I had not been learning to English before moving to Chennai. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் அலுவலகத்திற்கு நேரத்திற்கு வருவதில்லை. சோ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அவன் அப்படின்னு வந்திருக்கு. சோ he எழுத போறோம். he எழுதியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு had not been அப்படின்றத அப்படியே எழுத போறோம். had not been. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வெர்பு. வெர்பு இங்க என்னது? வருவதில்லை அப்படின்றத வெர்பு. சோ வருவதற்கு என்ன சொல்லுவோம்? கம்மிங். கம்முன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து நமக்கு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் அப்படின்றதுனால கம்மிங். he had not been coming. இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் சென்டென்ஸ் வந்து எழுதிடலாம். என்ன இருக்கு இங்க? அலுவலகத்திற்கு நேரத்திற்கு அப்படின்றதா இருக்கு. அப்போ he had not been coming to the office on time. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. he had not been coming to the office on time. எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப நம்ம பார்த்தா ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒரு டைப்ல வந்து பார்த்திருக்கோம். ஃபார், சின்ஸ், பிஃபோர், அப்புறமா நேரம் அப்படின்றத மட்டும் வச்சு மென்ஷன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்றது ஃபர்ஸ்ட் நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க பேசி. ஸோ நமக்கு ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பா வந்து உங்களால வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா பேச முடியும், உங்களால எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். அந்த டெஸ்ட் வந்து நான் பண்ண போறது இல்லை, உங்களுக்காக தான். நீங்க வந்து அந்த டென்ஸுக்கு வந்து என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ், செய்யவில்லை அப்படின்றதுனால நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, காலை நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும்? நெக்ஸ்ட், நாங்கள் பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருக்கவில்லை. ஸோ காத்திருக்கவில்லை அப்படின்றதுனால இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். இங்கேயும் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, நீண்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இங்க என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவீங்க, இங்க என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சு கரெக்டா வந்து உங்களோட டெஸ்ட்டை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.